நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் மே மாத கிரக நிலைமைகளை பார்க்கலாம். 1/5/2024 அன்று குரு பகவான் ரண ருண ரோக ஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 7/5/2024 அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 13/5/2024 அன்று சூரிய பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 24/5/2024 அன்று புதன் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகின்றார். விருச்சகம் ராசியில் பிறந்தவர்களின் குணங்களை பொதுவாக பார்க்கும் பொழுது எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அயராது முயன்று பாடுபடுபவர்கள். என்னதான் தோல்வியை சந்தித்தாலும் தன்னுடைய முயற்சிகளில் விட்டு கொடுக்காமல் இறுதியில் வெற்றி பெறுவார்கள். பண வசதியை பொறுத்தவரை தேவையான அளவிற்கு இருக்கும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். பூர்வீக சொத்துக்களை விற்றாவது தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டாலும் நடுவயதில் நல்லபடியாக சம்பாதித்து வயோதிக வயதில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு சேமித்து வைப்பார்கள். விருச்சகம் ராசிக்காரர்கள் நியாய அநியாயங்களை தெள்ளத் தெளிவாக எடுத்து உரைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். தேல் போன்ற குணம் கொண்டவர்கள் என்பதால் குறும்புத்தனமும் விஷமத்தனமும் அதிகம் இருக்கும். தனக்கு பிடிக்காதவர்களை அடிக்கடி கொட்டிக்கொண்டே இருப்பார்கள். பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருந்தாலும் விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடத்தை வகிப்பார்கள். பிடிவாத குணம் அதிகம் கொண்டவர்கள். பிறருக்கு எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இவர்களின் 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி குரு பகவான் ஆவார். வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு சேமிப்பு போன்றவை உண்டு. இவர்களின் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் பொழுது 7ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் இவர்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பார். கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பார். இவர்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதுடன் ஒரு நண்பரை போல் பழகுவார். இவர்களை யாரும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. பிறர் தவறு செய்தால் வன்மையாக கண்டிக்கும் இவர்கள் தன்னுடைய குற்றங்குறைகளை மறந்து விடுவார்கள். துப்பறியும் தொழிலை திறமையாக செய்வார்கள். இவர்களிடத்தில் எளிதில் பேசி வெற்றி பெற்றுவிட முடியாது. முன்கோபமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். முன்பின் யோசிக்காமல் தூக்கி எறிந்து பேசி விடுவார்கள். இவர்கள் பேசுவது கஷ்டமாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்கும் என்பதையும் மறுப்பதற்கு இல்லை. இவர்களின் ராசிக்கு சயனஸ்தானம் என்னும் 12ஆம் இடத்திற்கு சுக்கிரனே அதிபதி என்பதால் 4 நாட்கள் வேலை செய்தால் 2 நாட்கள் சுகமாக இருக்க விரும்புவார்கள். அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று வருவார்கள். பயணங்களை விரும்பும் இவர்கள் அதற்காகவே பணம் சேர்ப்பார்கள். விருச்சகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சமூக சேவைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். அதே போல தான தர்மங்கள் செய்வதிலும் இவர்களுக்கு ஈடுபாடு உண்டு. இளமையில் கஷ்டம் வாழ்க்கையில் அமைந்தாலும் நடுத்தர வயதில் சுகபோகமான வாழ்க்கை வாழ்வார்கள். சொந்த வீடு இருந்தாலும் அது பழமையானதாக இருக்கும் அல்லது மற்றவர்களின் சொத்தாக இருக்கும். ஆனால் தக்க வயதில் வீடு மனை வண்டி வாகனம் வசதிகளும் ஒரு சிலர் பசு கன்று போன்றவற்றையும் பெற்று ஆடம்பரமாக வாழ்வார்கள். அயல் நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இல்லை. அப்படி இருந்தாலும் அதனால் பண விரயங்கள் ஏற்படாது. பொருளாதார நிலையானது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமல் தாராள தனவரவு உண்டாகும். சரிவாங்க விருச்சகம் ராசிக்கான மே மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிதானமாகவும் செம்மையாகவும் காரியத்தை செய்து வெற்றி பெறும் விருச்சக ராசி அன்பர்களே, உங்களை எல்லோரும் நேசிப்பார்கள். இந்த மாதம் பணவரவு அதிகம் இருக்கும். எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகம் உண்டாகும். மன மகிழ்ச்சி உண்டாகும். பண செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள். நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன்கள் தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டி உதவிகள் மேல் அதிகாரிகளின் மூலம் கிடைக்கும்.
பொறுப்புகள் கூடும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவிகள் உயர்வும் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். உஷ்ணம் சம்பந்தமான நோய் வரக்கூடும். எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதை தடுக்கலாம். பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வார்கள். வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு தாராளமாக பணம் செலவு செய்து தேவையானவற்றை வாங்குவீர்கள். மனதில் உற்சாகம் பிறக்கும். தேவையான உதவிகளும் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு உங்கள் கௌரவம் உயரும். விரும்பிய பதவிகள் கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம். மாணவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கல்வியில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். விசாகம் 4ஆம் பாதம். இந்த மாதம் கவனமாக வேலைகளை செய்யாவிட்டால் மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம். கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் ஏற்படும் நிலைமையும் உருவாகலாம். பிள்ளைகளுடன் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் தொழில் நிமித்தமாக நீண்ட தூர பயணம் போக வேண்டி வரும். எதிரிகள் வகையில் அசட்டையாக இருத்தல் கூடாது. கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். பின்தங்கிய நிலை இருப்பவர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வார்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை. உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தவரை உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலைமையும் ஏற்படலாம். நல்ல பணப்புழக்கம் இருக்கும். எடுத்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். மதிப்பு மரியாதை சீராக இருக்கும். வீண் விவாதங்களை தவிர்க்கவும். குடும்பத்தில் தம்பிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக மறையும். பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும். உங்களுக்கான பரிகாரம் கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்க அருள் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் கூடும். செல்வம் சேரும். சந்திராஷ்டம தினங்கள் 11, 12. அஷ்டம தினங்கள் 5, 6. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.